ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வர வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியே சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன். அதே மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து அது வந்து அரசியல் ரீதியா பண்றது. அதை வந்து நாங்கள் சொல்லி எப்படி சொல்லிப்போம் நினைப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை வந்து விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளக்குடி காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அதெல்லாம் புத்தலாட்டம் பொய் தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் வந்து அப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இரண்டாவது திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இறங்குறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும். அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்தில் சொல்லிடுவாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய SSA விடுவிக்கப்படுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது பற்றும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராப்பர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராட மக்களை ஆயுதராடத்தில் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிந்த பிறகு ஆய்வுக் கூட்டம் வெளி ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு எடுத்து வருகிறோம். என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும்னு தான் சொல்லுவாரு. செய்யதாரா செய்யாங்கன்னு போகிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியே சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன். அதே மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து அது இன்னைக்கு எவ்வளவு இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு எப்படி முன்வச்சிருந்தீங்க? அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அது நல்லா இருக்கு. அது வந்து அரசியல் ரீதியா பண்றது. அதை வந்து நாங்க சொல்லி எப்படி சொல்லிப்போம் நினைப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை வந்து விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளக்குடி காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது இல்லை.
அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும், இல்லைன்னு சொல்லல. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடத்திருக்கிறது அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. கடல் கோயிலையும் 5000 கோடி ரூபாய் ஊழல் நடத்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் குத்தலாட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் வந்து அப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. இதனால திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இறங்குறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும். அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்தில் சொல்லிடுறாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய SSA விடுவிக்கப்படுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது பற்றும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராப்பர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பெயரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராட மக்களை ஆயுதராடத்தில் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிந்த பிறகு ஆய்வுக் கூட்டம் வெளி ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு எடுத்துரைக்கிறோம். என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டான சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவாரு, செய்யதாரா செய்யாங்கன்னு போகிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயில்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை வெளியூர் சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன். அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து அது இன்னைக்கு எவ்வளவு இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அது நல்லா இருக்கு. அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க சொல்லி எப்படி சொல்லிப்போம் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு தலைவராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி சொன்ன வெள்ளக்குடி காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினரை உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது இல்லை. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும், இல்லைன்னு சொல்லல. 1000 கோடி ரூபாய் ஊழல் நடத்திருக்கிறது அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. கடல் கோயிலையும் 5000 கோடி ரூபாய் ஊழல் நடத்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் குத்தலாட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் அப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. இதனால திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இறங்குறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும்.